வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் ஷெட்டுக்குள்ளே வந்தோடனே சரியான மழை தண்ணி. இந்த வாய்க்கால் வெட்டி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் எல்லாம் பூரா தண்ணி நின்றுருந்துச்சு. நல்ல வேலை உள்ள சாலக்குள்ள தண்ணி போல். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை காலத்தில் மழை பெஞ்ச உடனே நம்ம ரெகுலராக சொல்கிறது தான், காலையில் தண்ணி வைக்காதீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா நனைஞ்சிருக்கு. சக்கரை கூட செடி பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க சிக்ஸ் எல்லாம் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும். பட்டாவும் நல்லா நெஞ்சு மட்டும் ஏறி பறக்கும். சேவை நல்லா பயங்கரமான சேவை. பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் சேவல் வந்து டை பிளாக்கு. அது வந்து கரெக்டாக நெஞ்சு மட்டும் பறக்குது. கால் உதற பட்டையை கிளப்போம். டபுள் பாடி தாங்க. சிக்ஸ் வேணால் அவைலபிள் இருக்குது. வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஐடியும் அடுத்த வீடியோவில் பின் பண்ணுறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மழை காலத்தில் வந்து நீங்கள் மெயினாக ஒரு வெயில் வந்தோடனே கொஞ்சம் தண்ணி வைங்க. அது வரைக்கும் அந்த மழை தண்ணி தான் அது குடிக்கும். வேறு வழி இல்லை. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாமல் லைட்டாக ஒரு இடத்துல நல்லா நம்ம கை வச்சு சூடாக இருக்கிற பதத்துக்கு சிக்ஸிலிருந்து எல்லாத்துக்கும் தண்ணி வச்சுருங்க. ஏன்னா தண்ணி வந்து தாங்காது. இப்படி மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் கோழி வைப்பீங்க, தீவன தொட்டி, தண்ணி தொட்டி அதெல்லாம் கமுத்தி வச்சுருங்க ராத்திரியே. அப்போ தான் அந்த மழை தண்ணி ஸ்டோர் ஆகாது. இதே நம்ம வாய்க்கால் அதெல்லாம் ஸ்டோர் ஆகிருந்துச்சுன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதை அப்படியே விட்டுருங்க. முடிஞ்சால் அதை மண்ணை போட்டு மூடிடுங்க. இல்லைன்னா எங்கேயும் தூக்கி இறச்சிருங்க. ஏன்னா கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா அதனால தான் மெயினாக சளி பிடிக்கும். நிறையா கோழிகள் இருந்தால் பாதிப்பு ஆகும். ஆனால் நீங்கள் கம்மியாக கோழி வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பாதிப்பு ஆகாது. பயப்பட தேவையில்லை. முன்னெச்சரிக்கையாக நீங்கள் எதுக்கும் மஞ்சளில் காலையில் அரிசி போடுவீங்க பார்த்திங்களா, மேய்ச்சலுக்கு போகும்போது அரிசியில் மஞ்சள் 2 இஞ்சி தட்டி போட்டு தண்ணியில் ஒரு அலாசி அரிசியை எடுத்து அப்படியே போட்டுருங்க. சாப்பிட்டுக்கும். பார்த்திங்கன்னா டை பிளாக்கோட பட்டா ஒன்று இருக்குது. இந்த பட்டா என்ன சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பியூர் டை பிளாக்குங்க. எந்த மிக்ஸும் கிடையாது. கால் மட்டும் பச்சைக்கால், சாணி பச்சைக்கால்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி தாங்க வெயிலுக்கு வந்து அதிகமாக தண்ணி வைக்காதீங்க. நீங்கள் இளங்குஞ்சுகள் இப்போ தான் பொறிச்சு 1 வாரம் 2 வாரம் ஆகுதுன்னா அதே மாதிரி அதுகளுக்கும் தண்ணி கம்மியாக வைங்க. வச்சுட்டு ஒரு 5 செகண்டில் ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்துருங்க. ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா தண்ணி அது நிறையா குடிக்கும்போது காலையில் வந்து வெறும் வயிற்றில் இருக்கும்போது எப்படியோ ரிங்கில் தான் நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு தான் சொல்கிறது, தண்ணி லைட்டாக வைங்க. இந்த தொண்டையை நனைச்சிட்டு அப்புறம் வெயில் ஏறினதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு தண்ணி வைங்க. அந்த மாதிரி வச்சுட்டு வந்திங்கன்னா உங்கள் சிக்ஸுக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. அதே மாதிரி வெளியில் இருக்கிறதுக்கு சொன்ன மாதிரி இந்த வாய்க்கால் தண்ணி அதெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருங்க. மழை தண்ணியெலாம் குடிக்க விடாதீங்க. வெயில் அடிச்சுட்டு மழை தண்ணி குடித்தா ஒன்றும் ஆகாது. ஆனால் அந்த காலையில் எழுந்திரிச்சோன்னே சில்லுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணி குடிக்கும்போது அதுக்கு அந்த சளி பிரச்சனை, கண் வீக்கம், மூஞ்சி வீக்கம், அதெல்லாம் ஏதோ வந்து கடிச்சிதுன்னா அந்த மாதிரி வீக்கம் வரும். இந்த தண்ணினாலேயும் பிரச்சனை வரலாம். அதனால் கொஞ்சம் பார்த்து முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் ஆர்டிவிக்கு, ரெசோட்டா அதெல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்க. கோழிகளுக்கெல்லாம் 3 மாதத்துக்கு ஒரு டைம், 6 மாதத்துக்கு ஒரு டைம் எல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க. இந்த டைப்ளாக் சேவல் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.